PCOS பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இதுக்கு பல காரணம் இருந்தாலும் இப்போ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற சில ரீசன்னால அவங்களோட கருமுட்டை பாதிக்கப்படுது. அதனால தான் அவங்களுக்கு PCOS வருது. இந்த PCOSக்கு அடிப்படை காரணம் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கு அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மருத்துவத்தில் இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அது யூஸ்வலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அட்ரஸ் பண்றதுக்குள்ள முக்கியமான சிறந்த வழி பேலியோ டயட் தான். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு முக்கியமான காரணம் உடம்புல சரியான அளவு கொழுப்பு இல்லாதது, நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ், எஸ்பெஷலி விட்டமின் D3 இதெல்லாம் கம்மியாகும் போது இவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. கொலஸ்ட்ரால் தான் எல்லா ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கிங். கொலஸ்ட்ராலே கம்மியா இருந்ததுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். பெண்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமாகி முகத்துல முடி வளர்றது, தாடி, மீசைகள் இந்த மாதிரி வளர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை ஹிர்துவிசம்னு சொல்லுவாங்க. அதுவும் நடக்குது. தொடர்ந்து PCOS பத்தி பேசுவோம். காத்திருங்க.